அனைத்து இடுபொருள் விற்பனையாளர்களுக்கும் இயக்குனர் ஸ்டாலின் சமிதி அவர்கள் சார்பாக வணக்கம். இப்ப இன்றைய வகுப்புல நம்ம பூச்சி மருந்துகளை, அதாவது பூச்சி மருந்து மட்டும் இல்ல, பூஞ்சான கொல்லிகளா இருக்கட்டும், களைக்கொல்லிகளா இருக்கட்டும், இதை நம்ம எப்படி பாதுகாப்பான முறையில கையாளுறது, அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, அந்த கலன்களை எப்படி நம்ம அதை அப்புறப்படுத்துறது, இது பத்தியான வகுப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு பூச்சி மருந்துகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய நம்ம அதை முறையற்ற பயன்பாடு, அதாவது பாத்தீங்கன்னா சரியான பயன்பாடு இல்லாம, சரியான பயன்பாடு அப்படிங்கிறதுனாலே என்ன எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவுல, அடுத்தது பரிந்துரைக்கப்பட்ட பயிருக்கு, அடுத்தது என்ன மாதிரியான என்ன சொல்லலாம், காத்திருப்பு காலம். இப்போ நம்ம பயிர் பாதுகாப்பு மருந்து அடிச்சோம் அப்படின்னா அறுவடை அப்படிங்கிறது இத்தனை நாள் கழிச்சு, இதெல்லாம் சரியான ஒரு புரிதல் அப்படிங்கிறது இல்லாம இருக்குது. இப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பயிர் பாதுகாப்பு மருந்துகளால அதை பயன்படுத்தக்கூடிய நமக்கும் சரி, அதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற சுற்றுப்புற சூழலுக்கும் சரி, அடுத்தது அந்த விளைபொருளை சாப்பிடக்கூடிய நமக்கும் சரி, நிறைய பாதகமான விளைவுகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த பயிர் பாதுகாப்பு மருந்துல சரியான முறையில நம்ம கண்டிப்பா அதை நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போதே நான் ஏற்கனவே சொன்ன விளைவுகளை நம்ம முடிந்த அளவு குறைக்க முடியும். அப்ப நம்ம அந்த சரியான பயன்படுத்துதல் அப்படிங்கறத இடுபொருள் விற்பனையாளர்களுக்கு நீங்க உங்களை அணுகக்கூடிய விவசாயிகளுக்கும் சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மருந்து தெளிப்பவர்களுக்கும் சரி, அதை கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வை புகட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு வகுப்பு எடுக்கிறோம். இப்போ பயிர் பாதுகாப்பு மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கான தகுந்த கருவி அப்படிங்கறத நம்ம தேர்வு செய்யணும். தகுந்த கருவி எப்படின்னு எடுத்துக்கனாலே, இப்ப இந்த களைக்கொல்லி அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அந்த விசிறி வடிவ தட்டை கொடுக்கக்கூடிய அந்த நாசல்ஸ் பயன்படுத்தணும். அப்ப அந்த தெளிப்பு உளி குழல்கள் இருக்கு இல்லையா, தெளிப்புமைகள், அதுக்குமே நம்ம என்ன பயன்படுத்துறோம், என்ன மாதிரியான இதுக்காக அப்படிங்கறத பொறுத்து நம்ம தேர்வு பண்ணணும். அது மாதிரி தகுந்த பூச்சி மருந்தை நம்ம பயிர் பாதுகாப்பு மருந்தை தேர்வு செய்யணும். அதே மாதிரி தகுந்த நேரத்தில் பெய்யும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காலை மாலை வேளைகள்ல நம்ம தெளிப்பு அப்படிங்கிறது செய்யணும். அந்த உச்சி வெயில இருக்கிறது நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மருந்து தெளிக்கிறவரும் சிறந்த பயிற்சி பெற்றுக்கணும். கண்டிப்பா மருந்து தெளிப்பவரும் அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு அவருக்கு, அவரு தனக்கான முன்னெச்சரிக்கையும் எடுத்துப்பாரு. ஏதாவது பாத்தீங்கன்னா இதுல ஒரு அசம்பாவிதங்கள் மருந்து தெளிச்சதுனால அவருக்கு இருந்ததுன்னா உடனடியா ஒரு தகுந்த ஒரு மருத்துவ உதவியை நாடுறது, இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா அந்த மருந்து தெளிக்கிறவருக்கும் நம்ம சொல்லணும். இப்போ அந்த மருந்துகளை கையாளும் போது பாத்தீங்கன்னா பூச்சி மருந்துகளை வாங்கிட்டு போயிட்டு இப்போ ஒரு நாள் 2 நாள் ஆகுது, அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த போறோம் அப்படின்னா அதை ஒரு பாதுகாப்பான அறையில நம்ம பூட்டி வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு கண்டெய்னர்ல இருந்து இன்னொரு கண்டெய்னர்ல கலட்டி ஊத்தி மாத்தி வைக்கிறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. அந்த கொள்கலன்களையே அப்படியே வச்சுதான் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய இடம் குழந்தைகளோ மற்ற வீட்டு விலங்கினங்களோ அணுகாத வகையில இருக்கிற மாதிரி நம்ம பாதுகாப்பா வைக்கணும். அடுத்தது இந்த மாதிரி பயிர் பாதுகாப்பு மருந்துகளை வாங்கிட்டு போகும்போது அதுக்கே பிரத்யோகமா தனியா அதை நம்ம வாங்கி போவோம். அதை வாங்கி அந்த டப்பா மத்த உணவுப் பொருட்கள், அடுத்தது மளிகை சாமான்கள், இந்த மாதிரி இதோட நம்ம போட்டு எடுத்துட்டு போக கூடாது. அது மாதிரி வீட்டுல கொண்டு போய் மற்ற பொருட்களோட நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட கலந்து அதை வைக்க கூடாது. அதை தனியா ஒரு அறையில தனி இடத்துலதான் நம்ம வைக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டு பாதுகாப்பு, வீட்டுல இப்போ ஒரு எறும்புக்காவோ இல்ல ஒரு கரப்பாம்பூச்சிக்காவோ அந்த மாதிரி ஒரு எலிக்காகவோ இந்த மாதிரி எதுக்கு பயிர் பாதுகாப்புக்காவோ வாங்கும் போது அந்த குப்பியில ஒட்டப்பட்டுள்ள பரிந்துரைகள், அதுல இணைச்சிருக்கக்கூடிய துண்டு பிரசுரத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகளை, அதுல பாத்தீங்கன்னா அந்த முதலுதவி வரைக்குமே குறிப்புகள் இருக்கும். அப்ப அதை கண்டிப்பா நம்ம படிச்சு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி படிக்கணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது காலியா பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த காலி டப்பாக்களை முறையா அப்புறப்படுத்தணும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துற இடத்துல இருந்து அதாவது அதை கொண்டு போய் அப்புறப்படுத்த வேண்டிய இடம் நீர்நிலைகள் இல்லாத இடம், அடுத்தது மீன் குட்டைகள் இல்லாத இடம், அந்த மாதிரி மாட்டு கொட்டிலோ இல்ல மற்ற விலங்குகள் நடமாடுறது இடம் இல்லாம ஒரு மேடான இடத்துல நம்ம கொண்டு போய் அதை நசுக்கி ஒரு 50 மீட்டர் ஆழத்துல நம்ம அந்த டப்பாக்களை போடலாம். அடுத்தது பூச்சி மருந்து கலவையை தயாரிக்கும் போது நம்ம வெறும் கைகளை அப்படியே உபயோகப்படுத்தக்கூடாது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குச்சி வச்சு நம்ம கலக்கலாம். இல்ல ஒரு கைக்கு ஒரு கையுறை அந்த மாதிரி அணிஞ்சு நம்ம பயன்படுத்தணும். எப்பவுமே வெறுமனே கையில நம்ம பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கலவை பூச்சி மருந்து கலவை, பயிர் பாதுகாப்பு மருந்து கலவை செய்யும் போது தவறுதலா ஏதேனும் கவனக்குறைவுல நம்ம உடல்ல தெரிச்சிருச்சுன்னா, அது சிந்திருச்சு அப்படின்னா கூட, ஆடைகள்லயே சிந்திருச்சு அப்படின்னா உடனே நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஆடைகளை
களைஞ்சு அதை வந்து நல்ல முறையில வந்து துவைத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த தெரித்த அந்த இதோடய நம்ம வந்து அந்த நெடியை வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறதோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. உடனடியா வந்து அந்த ஆடைகளை வந்து களைஞ்சிடணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் கண்ணுல பட்டுருச்சு அப்படின்னா வந்து உடனே வந்து நம்ம வந்து நல்ல தண்ணீர் விட்டு கழுவணும். முடிஞ்ச அளவு வந்து ஓடுற தண்ணீர், ஒரு பைப்பு டேப்லயே வந்து திறந்து விட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்டிலா வந்து அந்த கண்ணுல வந்து அந்த பூச்சி மருந்து தெளிச்சு எடுத்து கண்ணுல வந்து நம்ம கொஞ்சம் தண்ணீரை விட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கழுவு செய்ய வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த பாதுகாப்பு உடைகள், அதாவது கண்ணுக்கு வந்து கண்ணாடியா இருக்கட்டும், அடுத்தது வந்து முகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாய்க்கு வந்து நம்ம வந்து மாஸ்கா இருக்கட்டும், அடுத்து கையுறையா இருக்கட்டும், அடுத்தது கால் கம்ஃபூட்டா இருக்கட்டும், இல்ல வந்து உடல் வந்து நமக்கு மறைக்கக்கூடியது மாதிரியான அந்த பயிர் பாதுகாப்பு பண்புகள் தெரிவிக்கும் போது உடைகள் அப்படிங்கறத வந்து நம்ம கட்டாயம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம உடம்புல வந்து அது தெரிக்கிறது வந்து நம்ம தவிர்க்க முடியும். அடுத்து தேவையில்லாம வந்து நம்ம வந்து சுவாசத்துல போறது, அடுத்து வந்து கண்ணுல இருந்து ஆகிறது, இதை வந்து நம்ம தவிர்ப்பதற்கு அந்த முறையான பாதுகாப்பு கவசங்கள் அப்படிங்கறத அணிஞ்சு நம்ம பயிர் பாதுகாப்பு மருந்துகளை நம்ம தெளிவு செய்யணும். அதே மாதிரி வந்து எப்பவுமே பயிர் பாதுகாப்பு மருந்துகளை வந்து நம்ம தெளிக்கும் போது அந்த காற்று திசைக்கு வந்து எதிராக வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த திசையிலே வந்து நம்ம இது பண்ற மாதிரி பயன்படுத்தணும். அடுத்தது குளிர்ச்சியான நல்ல அமைதியான சமய சூழ்நிலையில வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் இந்த பயிர் பாதுகாப்பு மருந்துகள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம வந்து பூச்சி மருந்துகளை வந்து கையாளுவது வந்து ஒரு மாதிரி தொடர்ச்சியான மருத்துவ பரிசோதனைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வந்து பூச்சி மருந்துகளை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பூச்சி மருந்துகளா இருக்கட்டும், பூஞ்சான கொல்லி மருந்துகளா இருக்கட்டும், ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து நம்ம வந்து கலந்து வந்து தெளிக்கிறது அவ்வளவா வந்து உகந்ததல்ல. பெரும்பாலும் நமக்கு நிறைய அதுவா மார்க்கெட்லயே வந்து நிறைய வந்து பூச்சிக்கொல்லிகளோட 2 பூச்சிக்கொல்லிகளோட கலவையோ, பூஞ்சான கொல்லிகளோ, இல்ல பூச்சிக்கொல்லி பூஞ்சான கொல்லி கலவைகளோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. பட் நாமளா வந்து மேனுவலா வந்து கலப்பது அப்படிங்கிறது ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு இது இல்லை. பட் இருப்பினும் வந்து சில சமயங்கள்ல வந்து நம்ம வந்து கலந்து அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு பிரிலிமினரியா வந்து அது ரெண்டு இணக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சிறிய அளவுல வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம வந்து கலந்து கூட தெளிக்கலாம். அது வந்து ரொம்ப கூட இணக்கம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலந்து வச்சு உடனே வந்து அதை வந்து பயன்படுத்தணும். கலந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து அதை வச்சிருந்து அப்புறம் எடுத்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது இல்லாம வந்து உடனுக்குடனே கலந்த உடனே நம்ம வந்து அதை வந்து தெளிப்பு செய்யறது அப்படிங்கிறது நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து கலவை செய்யும் போது வந்து ஒரு மாதிரி ஒரு மூடிய அறையிலேயோ இல்ல ஒரு டஞ்சனான ஒரு க்ளோஸான இடத்துல இருந்து பண்ணக்கூடாது. ஒரு நல்ல வெளிக்காற்று இருக்க மாதிரி இடத்துல, ஒரு காற்றோட்டமான உள்ள இடத்துல வந்து இது பண்ண போதுதான் நம்ம வந்து அந்த ரெண்டு சுவாசத்தினால உள்ள போறதோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். அப்ப நல்ல காற்றோட்டமா இருக்கிற இடத்துல நம்ம வந்து மருந்து கலவை அப்படிங்கிறது நம்ம வந்து மேற்கொள்ளணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மருந்து பயிர் பாதுகாப்பு மருந்துகளை வந்து தெளிக்கும் போது அதை வந்து கையாளுறவங்க வந்து புகைப்பிடிக்கிறதோ இல்ல வந்து ஒரு டீ காஃபி சாப்பிடுறது இல்ல உணவு கொடுப்பது தண்ணீர் அருந்துவது இது வந்து அறவே செய்யக்கூடாது. அதே மாதிரி மருந்து தெளிப்பு வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து அந்த தெளிப்பு கருவிக்குள்ள கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள், அதாவது வந்து கருவி வந்து சரியாக செயல்படுதா, அது வேற எதுவும் கசிவுகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து நம்ம மருந்து கலவையை ஊற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தண்ணீர் உபயோகித்து அது வந்து கசிவு எதுவும் இல்லாம இயங்குதா, அடுத்தது வேற ஏதாவது வந்து குறைபாடுகள் இதா அப்படிங்கறத வந்து அதை வந்து நம்ம வந்து சோதனையிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பயிர்க்க பாதுகாப்பு மருந்து ஊற்றி நம்ம வந்து தெளிப்பு அப்படிங்கிறத மேற்கொள்ளணும். அது மாதிரி வந்து அந்த கலவையை மேற்கொள்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பயிர் பாதுகாப்பு மருந்துகளை வந்து கலவை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த பாதுகாப்பு உடைகள் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே அணிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து பயிர் பாதுகாப்பு கலவையே வந்து நம்ம வந்து தயாரிக்கணும். அது மாதிரி சரியான மருந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவுல வந்து பரிந்துரைக்கப்பட்ட பயிருக்கு நம்ம வந்து தெளிப்பு அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பூச்சிக்கொல்லி நஞ்சு தாக்கப்பட்ட அறிகுறிகள் அவங்களுக்கு தெரிவு செஞ்சவங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஒரு குமட்டலோ வாந்தியோ இல்ல தலை சுற்றல் அந்த மாதிரி எது இருந்தாலும் உடனடியா வந்து மருத்துவரை அணுகிறது அவசியம். அது மாதிரி மருத்துவரை அணுகும் போது நம்ம பயன்படுத்திய பயிர் பாதுகாப்பு மருந்து அந்த டப்பா அதுல இருந்து பிரசுரம் இல்ல இது வந்து எடுத்துட்டு போறது ரொம்ப அவசியம். அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஒரு துரிதமா சிகிச்சை கொடுக்கறதுக்கு எந்த விதமான மருந்து பயன்படுத்திருக்காங்க, அப்போ வந்து நம்ம என்ன மாதிரியான அதுக்கு வந்து நச்சு முறிவு மருந்து அப்படிங்கிறது எல்லாமே அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ முடிஞ்ச அளவு வந்து அந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ இல்ல பயிர் பாதுகாப்பு மருந்து அந்த பொட்டலம் அந்த காலி டப்பாவோ இல்ல அதுல கண்டிப்பா வந்து நம்ம வந்து மருத்துவரை அணுகும் போது எடுத்து சென்றா அவங்களுக்கு இன்னும் வந்து உதவிகரமா இருக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி கலன்களை வந்து நம்ம வந்து
கிணறு, நீர் சேமிப்பு தொட்டி, மீன் குட்டைகள், அடுத்தது வந்து மக்கள் வசிக்கக்கூடிய இடம், அடுத்தது வந்து கால்நடைகள் கொட்டில், இந்த மாதிரி இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து அதுல இருந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து 200 மீட்டர் தூரம் தள்ளி வந்து நம்ம வந்து அந்த டப்பாக்களையோ அந்த இதுகளையோ வந்து ஒரு மாதிரி வந்து நசுக்கி வந்து ஒரு 50 மீட்டர் ஆழத்துல வந்து அந்த மாதிரி வந்து மேடான பகுதியில நம்ம வந்து புதைப்பு செய்யலாம். அதே வந்து சேமிப்பு கிடங்குகள் வந்து ஒரு மாதிரி குளிர்ந்த ஒரு மாதிரி வந்து உலர்ந்த காற்றோட்டமுடையதா இருக்கணும். அதே சமயம் ஜன்னல்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காற்றோட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும் அந்த சேமிப்பு கிடங்குகள். அது மாதிரி அந்த சேமிப்பு கிடங்கு வந்து கூரைகள் வந்து கொடுக்காத வண்ணம் இருக்கக்கூடியதா இருக்கணும். அதே மாதிரி தரை வந்து நம்ம ஒரு மாதிரி ஈரப்பதம் ஏறாத மாதிரி இருக்கக்கூடியதா நம்ம வந்து வச்சுக்கணும். அதே வந்து தரையோட ஈரம் வந்து சுவருக்கும் வந்து ஏறாத வண்ணம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து தண்ணீர் வசதி வந்து தகுந்த கிடைக்கிற மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சேமிப்பு கிடங்குகள் அப்படிங்கறது வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து சிமெண்ட் தளங்கள்லாம் வந்து தரை மட்டத்துல இருந்து சற்று வந்து உயரம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாத்துக்கலாம். அடுத்தது வந்து அந்த சேமிச்சு வச்சிருக்க இடம் வந்து ஒரு குறியீடு, இந்த இடம் வந்து விஷத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் சேமிப்பு கிடங்கு அப்படிங்கறது வந்து அந்த குறிக்கல்ல வந்து எழுதி நம்ம வந்து மக்களுக்கு வந்து எச்சரிக்கை அப்படிங்கறத வந்து நம்ம வந்து செய்யும். இந்த இடம் வந்து டேஞ்சர், இந்த மாதிரி வந்து நச்சுகள், விஷத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லி மருந்து சேமிப்பு கிடங்கு இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி வீட்டு உபயோகத்துக்கு தேவையான பூச்சி மருந்துகள், சிறு அளவு பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கும் போது வந்து தனித்தனி அறைகள்லயோ அல்லது கூட்டிய அலமாரிகள்லயோ நம்ம வச்சு பயன்படுத்தணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்னோம். அந்த கொள்கலன்லயே அப்படியே வந்து நம்ம சேமிக்கணும். அது வந்து இப்போ வயல்ல தெளிச்சுட்டு மிச்சம் இருக்கு, அதை கொண்டு வந்து வேற ஒரு கட்டை மாத்தி வைக்கிறது. முடிஞ்ச அளவு வந்து மிச்சம் இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. அந்த பரப்புக்கு தேவையான அளவை வந்து வாங்கி பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி வந்து விவரங்கள் அடங்கிய சீட்டு வந்து நம்ம அதுல வந்து வெட்டி வைக்கலாம். அதே வந்து கால்நடைகள் பணம், மத்த வந்து கால்நடைகளுக்கு வைக்கக்கூடிய மருந்துகள், குடித்தண்ணீர், விதை, இதுல வந்து பூச்சிக்கொல்லிகளோட வந்து நம்ம சேர்த்து சேமிக்க கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து அவசர நிலைகளை சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ வந்து தீயணைப்பான் எப்பவுமே வந்து தயாரா வந்து சேமிப்பு கிடக்குல நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். எதிர்பாராத விதமா வந்து தீவிப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்போது வந்து நம்ம அந்த தீயணைப்பானை இயக்கி தீயை அணைப்பதற்கு எதுவா வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து அந்த தீயணைப்பான்களை வச்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த சோடிய பைகார்பனேட், மரத்தூள், சுண்ணாம்பு இதுவுமே வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த கீழே சிந்திருச்சு அப்படின்னா அதை அதுல நம்ம கொட்டும் போது பாத்தீங்கன்னா அதை ஈஸியா வந்து அந்த பயிர் பாதுகாப்பு ரசாயனங்கள் வந்து அது உறிஞ்சிக்கக்கூடியதா இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எடுத்து அப்புறப்படுத்தணும். அந்த மாதிரி வந்து முறைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சுண்ணாம்பு கரைசல், அந்த சுண்ணாம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த சிந்தின இடத்துல வந்து ஊட்டும் போது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நச்சு முறிவு ஏற்படக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ள நம்ம இதை வந்து கிளீன் பண்ணலாம். அதே வந்து இந்த சுண்ணாம்புக்கு பதிலாக வந்து இந்த சோடியம் பைகார்பனேட்னுடைய இது கூட வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். மருந்து கொட்டிய தரையை வந்து சுண்ணாம்பு கரைசல் பூசி 1 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நீர் விட்டு நம்ம வந்து சுத்தம் செய்யலாம். அது மாதிரி வந்து அந்த காலி டப்பாக்களை வந்து முறையா அப்புறப்படுத்தணும். அதை எடுத்து வந்து குடி தண்ணீர் குடிக்கிறதுக்கோ இல்ல வந்து கோழி தீவனம் பயன்படுத்துக்கோ. இன்னும் வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மேல மட்டும் கட் பண்ணி அறுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குளிக்கிறதுக்கு கொத்து மாதிரி எல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி எந்த விதத்துக்காகவும் வந்து இந்த காலி டப்பாக்கள், பூச்சி மருந்து டப்பாக்களோ, பூஞ்சான குழிகளோ, களைக்குழிகளோ அந்த டப்பாக்களை வந்து எக்காரணத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து அறிவுறுத்தோம். அதே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பயன்படுத்திய காலி டப்பாக்களை வந்து முறையா வந்து நம்ம வந்து வச்சு இது பண்ணலாம். அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து பயிர் பாதுகாப்பு மருந்துகள் அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிப்பான்கள், அதாவது வந்து விசை தெளிப்பான், கை தெளிப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த விவசாய ஆள் பற்றாக்குறை காரணமும் சரி, நம்ம வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ட்ரோன் பயன்பாடு அப்படிங்கிறதும் நம்ம பயிர் பாதுகாப்பு மருந்து தெளிப்புல இருக்கக்கூடியதா இருக்கு. அது வந்து நம்ம வந்து அதுலயும் வந்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும். இந்த ட்ரோன் அப்படிங்கிறது ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். இது வந்து இந்த ட்ரோனை இயக்குறதுக்கு எப்படி வந்து அந்த மருந்து தெளிப்பதற்கு வந்து ஒரு பயிற்சி பெற்ற நபரை வந்து நம்ம வந்து தெளிப்புக்கு வந்து பயன்படுத்தணும். அது மாதிரி இந்த ட்ரோன் இயக்குவது அப்படிங்கிறதும் ஒரு பயிற்சி பெற்ற நபர், பயிற்சி மட்டும் இல்லாமல் உரிமம் பெற்ற நபரா இருக்கும்.
வந்து லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து உரிமம் பெற்ற ஒரு நபரை வச்சுதான் நம்ம வந்து இந்த ட்ரோன் மூலம் வந்து பயிர் பாதுகாப்பு மருந்துகள் அப்படிங்கறத நம்ம வந்து தெளிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பயிற்சி வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா இந்த சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தால அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள்ல மட்டும் வந்து இந்த பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த பயிற்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி போதுமானது சேர்றதுக்கு இப்போ வந்து அதற்குரிய பயிற்சி கட்டணத்தை செலுத்தி 3 மாத பயிற்சிக்கு பிறகு இந்த ட்ரோன் தகுதி சான்றிதழ் தான் வழங்கப்பட்டு வருது. நம்ம இந்த பயிர் பாதுகாப்பு மருந்துகளை வந்து ட்ரோனை பயன்படுத்தி நம்ம வந்து இது பண்ணும்போது என்ன மாதிரியான முறை வந்து நெறிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து ட்ரோனை இயக்குறதுக்கு முன்னாடியே அதுல இருக்கக்கூடிய சென்சார் இதர பாகங்கள்லாம் வந்து நல்லா செயல்படுதா அப்படிங்கிறத சோதிச்சு இயக்கணும். எப்படி வந்து நம்ம தெளிப்பான்ல வந்து நல்லா கசிவு எது இருக்கா, இயக்கம் எப்படி இருக்குங்கிறது முதல்ல தண்ணி ஊற்றியே நம்ம வந்து இருக்கணும். ட்ரோன்லயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி வந்து ஒரு ட்ரையல் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மருந்து கலவை அப்படிங்கறது இது பண்ணலாம். அது மாதிரி இந்த ட்ரோனை இயக்குறவர் வந்து முறையான பயிற்சி பெற்றவரா இருக்கணும், அதாவது உரிமம் பெற்றவரா இதா இருக்கணும். காலநிலை காரணிகளான வெப்பம், காற்றோட வேகம், காற்றோட திசை இதெல்லாம் கணிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரோன் இயக்கம் அப்படிங்கிறது செய்யக்கூடியதா இருக்கணும். இப்போ வந்து ட்ரோன் பயன்படுத்தப்படக்கூடிய வேளாண் இடங்கள்ல அல்லது அருகில வந்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில வேற ஏதாவது மரங்களோ, மின்சார கம்பங்களோ, செல்போன் கோபுரங்கள், கட்டடம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறிந்து செயல்படணும். அதே மாதிரி வந்து விளைநிலங்களுக்கு கழிக்கும் உயிரிழந்த கம்பிகள்லாம் தான் அந்த பகுதிகளையும் ட்ரோனை இயக்குறது நம்ம கவனம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து எப்பொழுதும் நல்ல தூய்மையான நீர்ல நம்ம வந்து கலந்து தெளிக்கணும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரோனை இயக்கும் பட்சத்துல அதை வந்து நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். அந்த வந்து பயிரோட மேற்பரப்புல இருந்து பாத்தீங்கன்னா வந்து 1 to 5 மீட்டர் உயரம் வரை நம்ம வந்து இந்த ட்ரோன் அப்படிங்கிறத பயிர் பாதுகாப்பு உள்ளது பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஊட்டச்சத்துக்கள் வந்து தெளிவு செய்யும் போது அவரோட உயரத்துல வந்து நம்ம வந்து பறக்க விடலாம். அதே வந்து ட்ரோனின் வேகம் வந்து நொடிக்கு 8 மீட்டருக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி பரிந்துரைக்கப்பட்ட அளவிலான உரங்களையோ மருந்துகளையோ அது மட்டும்தான், அதாவது ட்ரோனின் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் மற்றும் பதிவுவால அங்கீகரிக்கப்பட்ட அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோ அந்த பூச்சிக்கொல்லி வடிவங்கள் ஃபார்முலேஷன்ஸ் எந்த வந்து அடர்வுல அடுத்தது எவ்வளவு உயரத்துல அப்படிங்கிறத வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைப்படி நம்ம வந்து கடைபிடிச்சு நம்ம வந்து இது பண்ணணும். அதே மாதிரி ட்ரோன் இயங்கும் வயல்கள் வந்து ஆட்கள் அல்லது கால்நடைகளோட நடமாட்டத்தை தடுக்கணும். அந்த ஏரியாவை வந்து மார்க் பண்ணி வந்து இந்த மாதிரி ட்ரோன் மூலம் வந்து ஊட்டச்சத்து அதாவது வந்து மருந்து தெளிப்பு வந்து பயிர் செய்யப்பட்டு இருக்கு. இதை வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பகுதி வந்து பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் வந்து நம்ம வந்து செய்யணும். இந்த மாதிரி இந்த பகுதியில வந்து இந்த மாதிரி மருந்து வந்து பயிர் பாதுகாப்பு மருந்து வந்து ட்ரோன் மூலம் தெளிக்க இருக்கு. இங்க வந்து ஆட்களோ கால்நடைகளோட நடமாட்டத்தை இங்க இருக்கக்கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லக்கூடாது. இப்ப இந்த ட்ரோன்னால என்ன மாதிரியான நன்மைகள் ஒன்றும் வேலையால் பற்றாக்குறைய சமாளிக்கலாம். அது மாதிரி 1 ஏக்கர் தெளிப்பதற்கு 5 நிமிடங்கள் போதுமானது. அதாவது 90% நீர் சேவை 80-90% நீர் வந்து நமக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெளிப்பானை பயன்படுத்தும் போது 1 ஏக்கருக்கு இப்ப கை தெளிப்பானா 200 லிட்டர், இதே வந்து நம்ம வந்து விசை தெளிப்பானா 100 லிட்டர். ஆனா வந்து ட்ரோன் மூலம் தெளிக்கிறதுக்கு 10 லிட்டர் அளவு தண்ணீர் போதுமானது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய நீரினுடைய அளவு அப்படிங்கிறது வெகுவா குறையக்கூடியதா இருக்கு. அது மூலம் வந்து நம்ம வந்து தெளிப்புக்கான செலவு பாதியா குறைகிறது. அதே மாதிரி மருந்தோட அளவுமே நம்ம சாதாரண தெளிப்புல விட 50% பாதி அளவு வந்து நமக்கு வந்து இந்த ட்ரோன் மூலம் தெளிப்பதற்கு போதுமானது. இப்போ வந்து கை தெளிப்பானை பயன்படுத்தி 1 ஏக்கர் தெளிப்பதற்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 வரைக்குமே ஆகும். ஆனா இந்த ட்ரோனை பயன்படுத்தும் போது ஒரு 600-700 ரூபாய் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆகக்கூடியதா இருக்கு. அதே வந்து நம்ம தெளிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளோட திறனும் வந்து அதோட திறன் அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. விளைச்சலும் வந்து 10-15% அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி பயன்பாட்டுல மூலம் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான முதலுதவிகள். இப்போ வந்து பூச்சிக்கொல்லி மருந்துல பாத்தீங்கன்னா இந்த பயிர் பாதுகாப்பு மருந்துல தொழில்முறை பாதிப்புகள்னா அதை தயாரிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அதை உபயோகிக்கக்கூடிய இடம், மனிதருக்கு விலங்குக்கும் 2மே கேடு விளைவிக்கக்கூடியதா இருக்கு. மற்ற புறத்தூணியும் பாதிக்கப்படக்கூடியதா இருக்கு. அதெல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளுக்கு இந்த யூனியன் கார்பரேட்ல 1984 நடந்த ஒரு பெரிய போபால் வாயு கசிவு அந்த வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலைன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து நமக்கு வந்து இறப்புகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடியது. அதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேரளாவில வந்து பாலிடால் இது வந்து பாத்தீங்கன்னா 1954 வந்து இந்த உணவு கப்பல்ல வந்து உணவு தானியம் வரும்போது இந்த பாலிடால் மருந்து வந்து அந்த பேக்கேஜ் வரும்போது அதுல லீக்கேஜ் இருந்து உணவு தானியங்கள்ல கலந்து அதனால வந்து இறப்புகள் நிறைய சேர்ந்து விளைவுகள். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள். அப்போ வந்து நம்ம வந்து இந்த பயிர் பாதுகாப்பு மருந்துகளை எப்பவுமே வந்து ஒரு தகுந்த முன்னெச்சரிக்கையோட ரொம்ப கவனமா வந்து அதை வந்து நம்ம வந்து கையாளணும். அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போறதும் வந்து ரொம்ப
கவனத்தோட நம்ம வந்து கையாளணும். மருந்தடிக்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ வந்து மருந்தடிப்போடும் சரி, சரி, அது வந்து முன்னெச்சரிக்கை அப்படிங்கறத கண்டிப்பா வந்து கடைபிடிச்சாதான் வந்து நம்ம வந்து அதுல இருந்து வரக்கூடிய விளைவுகளை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். இப்போ வந்து விஷ அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பை பாதுகாப்பு மருந்து தெரிஞ்சதுனால அவருக்கு அறிகுறி மிதமான விஷயம் அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டா வந்து தலைவலி, குமட்டல், தலை சுற்று, சோர்வு, அடுத்து வந்து கண் குட்டை, இதுல எல்லாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சல், வியர்வை, பசியின்மை இந்த மாதிரி இருக்கும். இதே வந்து நடுத்தரமான மற்றும் கடுமையான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து வாந்தி, மங்கலான பார்வை, அந்த வயிற்று தசை பிடிப்பு, ஒரு மாதிரி வந்து இதய துடிப்பு வந்து அதிகமாக இருக்கிறது, சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கிறது, அந்த கண்மணி வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்வெளி வந்து சூழ்றது, அதிகமா வியர்வை ஏற்படுது, தசை நடுக்கம், தசை இடுப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நடுத்தரமான கடுமையான விஷயம். ரெண்டுலயுமே இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பயிர் பாதுகாப்பு மருந்துகள் வந்து என்ன மாதிரினா, ஒண்ணு வந்து வாய் வழியா வந்து போகக்கூடியதா இருக்கலாம். வாய் வழியா அப்படிங்கிறது வந்து தெரியாம போறதுக்கு இது இல்ல. பட் வந்து திடீர்னு வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல்ல வந்து அவங்க வந்து வாய் வழியா கொண்டுட்டாங்க. இல்ல வந்து சில சமயம் டப்பாவே மாத்தி வச்சா கூட பாத்தீங்கன்னா சில ஒரு தண்ணி பாட்டிலே ஊத்தி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இல்ல வேற பாட்டிலே ஊத்தி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதுதான் வந்து கண்டெய்னரை வந்து நம்ம வந்து மாத்தக்கூடாது எப்பவுமே. அடுத்தது வந்து மூச்சு வழியா, சுவாசம் வழியா வந்து உள்ள போறது. அடுத்தது வந்து உடம்புல பட்டு தோல் வழியா வந்து ரத்தத்துல கலக்கக்கூடியது. அடுத்து கண்ணுல பட்டு அது வழியா வந்து கலங்குறது. இந்த மாதிரி பல வழிகள் வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிர் பாதுகாப்பு மருந்துகள் நமக்குள்ள செல்றதுக்கு வாய்ப்பா இருக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த விஷ இது ஏற்பட்டவங்க வந்து ஒரு மாதிரி நினைவீடு இருந்தாலோ அல்லது வலிப்பு இருந்தாலோ வந்து அவங்களை வந்து ரொம்ப கவனத்தோட வந்து நம்ம வந்து முதலுதவி அப்படிங்கிறது அளிக்கணும். முடிஞ்ச அளவு வந்து நம்ம வந்து உடனடியா வந்து அந்த பயிர் பாதுகாப்பு மருந்து டப்பாவோட வந்து நம்ம வந்து உடனடியா மருத்துவரை அணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். இப்போ வந்து வலிப்பு அப்படின்லாம் வந்ததுன்னா உடனே வந்து அந்த அவங்களோட அந்த நாக்கு கடிபடாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த பல்களுக்கு இடையில வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு ரப்பர் துணி பக்கையோ இல்ல ஒரு சின்ன மரக்கட்டையோ அதை வந்து நம்ம வந்து இதுக்கு வைக்கலாம். அப்ப அது மாதிரி வந்து நினைவு இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து வாந்தி எடுக்கும் போது வந்து புறையேறி விடாம வந்து அந்த தலையை வந்து கொஞ்சம் உயரமா தூக்கி புறையேறிடாம ஒரு பக்கம் திருப்பி வந்து நம்ம வந்து வைக்கணும். அதே வந்து மூச்சு வழியா வந்து போற இது பாத்தீங்கன்னா நோயாளியை வந்து முதல்ல வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிற மாதிரியான ஒரு காற்றோட்டமான இடத்துல வந்து அவங்கள வந்து வைக்கணும். அடுத்தது வந்து அவங்களோட அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த இறுக்கமான உடைகளை வந்து நம்ம தளர்த்தி விட்டு வந்து அவங்க வந்து நல்லா சுவாசிப்பதற்கு நம்ம வந்து வசதி செய்யணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரியான சுவாசம் இல்லை அப்படின்னா செயற்கை முறை சுவாசிப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம். அதே மாதிரி வாயில ஏதாவது வாந்தி எடுக்கணும், வாந்தியோ அல்லது வேற இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து அகற்றி மூச்சு வழியை வந்து நம்ம வந்து சுத்தம் செய்யணும். அதே வந்து தோல் வெளியில தோல்ல பட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து அவங்க வந்து அந்த உடைகளை களைஞ்சிட்டு சுத்தம் செய்யணும். தண்ணி வச்சு சுத்தம் செய்யணும். சரியான வந்து குளியல் சோப்பு கொண்டு நல்லா வந்து தேய்ச்சி குடிக்கக்கூடியதா இருக்கணும். கண்கள் பாதிக்கப்பட்டா ஏற்கனவே சொன்னா அந்த ஓடக்கூடிய தண்ணீர்ல வந்து நல்லா வந்து தண்ணி வந்து நம்ம கழுவணும். மாற்று மருந்துகள் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்து சில மாற்று மருந்துகள். இப்போ வந்து உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகளாவிய மாற்று மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 7 கிராம் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல், செயலேற்றம் செய்யப்பட்ட கறி, அதுல வந்து 3.5 கிராம் வந்து மெக்னீசியம் ஆக்சைடு, 3.5 கிராம் டானிக், இதை வந்து ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான நீர்ல கரைச்சி வந்து நம்ம வந்து கொடுக்குறாங்க. அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவரை வந்து அணுகும் போது இந்த மாதிரியான முதலுதவி சிகிச்சைகள் அப்படிங்கிறது நமக்கு உடனடியா வந்து கொடுக்கப்படும். மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படும். குறிப்பிடப்பட்ட இப்ப சில மாற்று மருந்துகள் கார்போன பாஸ்பரஸ், கார்பமேட் விஷயத்துக்கு இப்ப இந்த நம்ம வந்து ஒரு குளோர்பைரிபாஸ், மோனோக்ரோட்டாபாஸ், அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்போசல்பான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாற்று மருந்துகள் வந்து 2 to 4 மில்லிகிராம் அட்ரோபின் அல்லது வந்து இது வந்து பேம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுக்கலாம். அதே வந்து ஆக்சைம் அல்லது பிரிலாக்சன் பாத்தீங்கன்னா வந்து 1 கிலோ உடல் விடைக்கு வந்து 30 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுல வந்து நரம்பு வழியா செலுத்துவாங்க. வலிப்பு இருந்ததுன்னா வந்து இந்த டயசிபாம் சிகிச்சை. அடுத்தது வந்து துத்தநாக பாஸ்பேட் விஷயத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்பின் அப்படிங்கிறது இது புகைமூட்ட விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா அமினோபைலன் கல்லிகள் இதை முடிச்ச அளவு வந்து நாமளே வீட்டிலேயே வச்சு முதலுதவி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிந்த அளவு வந்து நம்ம அருகாமை இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகிறது ரொம்ப அவசியம். பாதுகாப்பு உடைகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மருந்து தெளிவு செய்யும் போது பாத்தீங்கன்னா வந்து அது வந்து நம்ம வந்து உடம்புல வந்து இப்ப மார்பு பகுதி, உள்ளங்கை, தொடை, முழங்கால் இந்த பகுதியில தான் அதிகமா படக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த பகுதிகள் மறைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் பாதுகாப்பு அந்த மருந்து தெளிக்கும் போது உள்ள அந்த கவச உடைகளை வந்து நம்ம வந்து அணிந்து வந்து இது பண்றது ரொம்ப அவசியம்.
அதே அந்த பாதுகாப்பு உடையும் வந்து ஒரு சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ரொம்ப வெயிட்டா இல்லாத மாதிரி இருக்கணும். ஒரு எடை குறைவா இருக்கக்கூடிய உடையா இருந்தா நல்லா இருக்கும். நல்ல பல்வேறு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பாதுகாப்பு இருக்கும். பல முறை வந்து துவச்சி நல்லா உபயோகிக்கக்கூடிய வசதியில தான் இருக்கும். நல்ல ஒரு நீண்ட நாள் உழைக்கும் திறன் உள்ளதா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எளிதா கிடைக்கக்கூடியதா இருக்கும். விலை வந்து பாத்தீங்கன்னா மலிவா இருக்கணும். இந்த மாதிரி வந்து அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து எதுவும் உடற்பாகங்களை போடக்கூடிய பகுதி நம்ம சூழ்நிலையை தொடை உள்ளதான் நாட்டு பகுதி இங்கதான் அதிகமா படக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி பகுதிகளை வந்து மூடக்கூடிய மாதிரியான பாதுகாப்பு உடைகள் வந்து நம்ம வந்து ஈடுபடுத்துறது ரொம்ப அவசியம். எப்பவுமே ஒவ்வொரு பயிர் பாதுகாப்பு மருந்துக்கு அப்புறம் நம்ம உடனே வந்து நல்லா போட்டு தேடி வந்து நம்ம குளிக்கலாம். அந்த நகக்கண் இடுக்குகள், விரல் இடுக்கு, உள்ளுறுப்புகள், கால் நகங்கள், தலைமயிர் எல்லாமே வந்து நல்லா வந்து நம்ம வந்து கழுவணும். இந்த நச்சுத்தயிர் ஆடை வந்து சோப்பு வாசப்படால வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம துவைச்சு காய போட்டு பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் வந்து மருந்தடிச்ச பின்னாடி இருக்காது அந்த போடக்கூடிய பாதுகாப்பு கவசங்களையே வந்து இன்னைக்கு மருந்தடிச்சுட்டோம் இனி அப்படி கழிச்சுட்டு அடுத்த வழி எடுத்து பயன்படுத்தணும். ஒவ்வொரு முறை மருந்தெடுத்த பிறகும் அந்த பயிரை வந்து நம்ம வைத்து காய வைத்து அதுக்கப்புறம் அடுத்த பயிர் பாதுகாப்பு மருந்து அடிக்கும் போது நம்ம எடுத்து பயன்படுத்தணும். அது மாதிரி பெரும்பாலான பூச்சி மருந்துகளோட எண்ணிக்கை நச்சு பாத்தீங்கன்னா சில நாட்கள்ல இருந்து படிப்படியா குறைஞ்சு நம்ம வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பொதுவா வந்து வந்துக்கிறோம். ஆனா வந்து அதுதான் அந்த காத்திருப்பு காலம் அப்படின்னு சொல்றோம். பட் வந்து அந்த காத்திருப்பு காலம் முடியாம அந்த விளைபொருளை வந்து நம்ம பயிர்ல வந்து அறுவடை பண்ணி அதை வந்து நம்ம உட்கொள்ளும் போதுதான் பாத்தீங்கன்னா அந்த எஞ்சிய நச்சு பூச்சிக்கொல்லி எச்சம் பூச்சி மருந்து நச்சு அப்படிங்கிறது நமக்கு சேரக்கூடியதா இருக்கும். இப்ப நம்ம அந்த 2 இதை ஒண்ணாவது வந்து கலந்து தேய்க்கிறது எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த இணக்கமின்மை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது வந்து நம்ம ஒரு சின்ன சோதனை மூலம் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசாயன கொல்லியோ இல்ல வந்து ஜனங்கொல்லியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ml வந்து அந்த கரைசல் எடுத்து அதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற எதோட நம்ம சேர்க்க போறோமோ அதுல 30 ml ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஒரு உடம்பு சுத்தமான வந்து ஒரு கண்ணாடி குடுவையிலையோ அதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அது அந்த மெஷரிங் சிலிண்டர் அதாவது இந்த அளவு குறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதுல வந்து நம்ம எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா 100 ml வந்து நீர் சேர்த்து அதை வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு அப்படியே வந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து முறை போட்டு அடியில வந்து அந்த ஒரு மாதிரி செடிமெண்டேஷன் படிவம் இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். அந்த முறை பொருள் படி ரெண்டு ஏதாவது வந்து 2 மில்லியை வந்து தாண்டாம இருந்தது அப்படின்னா அது இணக்கமா இருக்கு. இது ரெண்டையும் நம்ம கலந்து தெரிக்கலாம் எடுத்துக்கலாம். ஆனா வந்து அதை விட கூடுதலா வந்து மேல வந்து அந்த முறையோ இல்ல கீழே படிவமோ வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா அது வந்து இணக்கமின்மை. அப்ப அது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து தெரிக்கிறது வந்து நமக்கு வந்து அது வந்து சரி இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பூச்சிக்கொல்லிகளையோ பூஞ்சான கொல்லிகளையோ இல்லையே இந்த பூச்சிக்கொல்லி பூஞ்சான கொல்லிகளையோ கலக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும். அது இணக்கம் இல்லை அப்படின்னா ஒண்ணு வந்து பிளான்ட்டுக்கு வந்து பயிருக்கு வந்து விஷமா மாறும். பைட்டோடாக்சிசிட்டி அதாவது இலையில வந்து இலை சேதம் எரிச்சல் இருக்கலாம், இலை வந்து எரிஞ்சு போறது, வெளுத்து போயிடுறது, பயிரோட வளர்ச்சி குறைகிறது இதெல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி வந்து 2 இதை ஒன்னா சேர்க்கும் போது அந்த 2ஓட செயல்திறனுமே வந்து பாத்தீங்கன்னா குறையக்கூடியதா இருக்கலாம். அந்த பொருந்தாத பொருட்களை கலக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதோட செயல்பாடு அப்படிங்கிறது இழக்கக்கூடியதா இருக்கலாம். அது மாதிரி உறுதியற்ற தன்மை அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 கலவையும் வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வீழ்படிவாவோ வண்டலாவோ நுரையாவோ இருக்கும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெளிப்பு உபகரணத்துல வந்து அடைப்பு ஏற்படக்கூடியதா இருக்கும். அப்ப தெளிப்பு செய்வது வந்து ஒரு கடினமான இதுவா இருக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வழிந்தோடுதல் ரொம்ப நீர்த்தமாயி போறது. சில சமயங்கள்ல 2 இதை கலக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பயிர்ல இருந்து அது ஒட்டவே ஒட்டாது. வேஸ்டா வந்து வழிந்தோடி நமக்கு வந்து விரயமாகக்கூடியதா இருக்கும். அப்ப வந்து நம்ம வந்து 2 இதுகளை வந்து கலக்கும் போது அதோட இணக்கத்தை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது இணக்கமா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்தலாம். இல்ல நிறைய வந்து நம்ம வந்து ஆல்ரெடியே வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து கலப்பு இது வந்து இருக்கக்கூடியது. அப்ப அந்த மாதிரி இதுலையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து நம்ம தினசரி உண்ணக்கூடிய பொருட்கள் வந்து எஞ்சிய நச்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறிய அளவுல இருந்து மிதமிஞ்சிய அளவு வரைக்கும் காணப்படுறதா வந்து அறியப்பட்டிருக்கு. ஈவன் வந்து தாய்ப்பால்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி எச்சம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடியதா இருக்கு. இப்போ வந்து அந்த பூச்சி மருந்துகள் வந்து தூள்களாவோ திரவ நிலையில குருண வெடிகளையோ செடிகள்லையும் பூமியிலையும் நம்ம வந்து போடுறோம். அப்ப வந்து அந்த இடத்துலயே வந்து அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலையா வந்து நிக்கிறது இல்லை. ஆனா வந்து மாறா காற்றுல வந்து பரவக்கூடியதா இருக்கு. ஆகாயம்
ஆவியான மூலம் போகக்கூடியதா இருக்கு. மழை நீர் மூலம் வந்து அடுத்து செல்லப்பட்ட மண்ணில் சேரக்கூடியதா இருக்கு. நீர்நிலைகளுக்கு பரவக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து நமக்கு விளைவது இருக்கக்கூடியதா இருக்கு. அதே வந்து உணவுப் பொருட்கள், சேமித்து வைக்கும் பொருட்கள் எல்லாமே வந்து மாசுபடக்கூடியதா இருக்கு. அந்த உணவு சங்கிலியிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த நச்சு பொருட்கள் சின்ன அளவுல இருந்து அடுத்தடுத்த இது போய் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து இதாகும். இப்ப நம்ம சொல்றோம்லயே மருந்து தெளிக்கிறோம், அந்த தெளிக்கிறது வந்து நீர்நிலைகள்ல போது, அந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய மீன் வந்து அதை சாப்பிட்டு அந்த மீனை வந்து திரும்ப நம்ம சாப்பிடுறோம். ஒவ்வொரு இதுலயும் போகும்போது பாத்தீங்கன்னா அதோட இது வந்து மேக்னிபிகேஷன் வந்து உள்பெருக்கும் ஆகிட்டே போயிருக்கக்கூடியதா இருக்கு. இதே வந்து நம்ம பைசாகுடியிலே வந்து நம்ம வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிர் கழிவுகள்லயுமே வந்து அந்த பூச்சிக்கொல்லி எச்சம் இருக்கும். அப்ப அந்த பயிர் கழிவுகளை சாப்பிடக்கூடிய கால்நடைகளுக்கு, அந்த கால்நடைகள்ல இருந்து வரக்கூடிய பாலை சாப்பிடக்கூடிய நமக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து அந்த உணவு சங்கிலிக்கும் வந்து இந்த பூச்சி மருந்து எச்சம் அப்படின்றது நமக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கும். அதுக்குதான் அந்த அறுவடைக்கு காத்திருக்கும் காலம் சொல்லுவோம். ஒவ்வொரு பூச்சி மருந்துக்குமே பயிருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து இந்த பயிர்ல அடிச்சா இத்தனை நாள் கழிச்சுதான் அந்த விளைபொருளை அறுவடை செய்யப்பட்டிருக்கு. பட் அந்த நாட்கள் வரைக்கும் விவசாயிகள் வந்து பெரும்பாலும் காத்திருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆள் பற்றாக்குறை, அவங்களோட அந்த அப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல், பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா விவசாயிகளுக்கு வந்து எடுத்து வைக்கணும். பயிர் பாதுகாப்பு மருந்துகளை வந்து பயன்படுத்துறதுங்கிறது எப்படி பயன்படுத்துறதுங்கிறதா அவங்களுக்கு சரியான விழிப்புணர்வு வேணும். இப்போ வந்து பயிர்ல வந்து பூச்சி மேலாண்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து செய்வாங்க. ஆனா அதை எப்படி மேலாண்மை செய்யணும், சரியான பரிந்துரையுள்ள மருந்து பயன்படுத்தணும், சரியான அளவுல வந்து பயன்படுத்தணும், சரியான தருணத்துல பயன்படுத்தணும். அது மாதிரி அந்த அறுவடைக்கான காத்திருப்பு அப்படிங்கிறது அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி வந்து அத்தனை நாள் கழிச்சுதான் நம்ம அந்த விளைபொருளை அறுவடை செஞ்சு அதை பயன்படுத்தணும். இந்த மாதிரிதான் வந்து பூச்சிக்கொல்லி இடுபொருள் விற்பனையாளர்கள் வந்து நீங்க விவசாயிகளுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பூச்சிக்கொல்லிகளோட இந்த எஞ்சிய நச்சு பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் வரைக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா குறையக்கூடியதா இருக்கும். அப்ப அது நமக்கு வந்து ஒரு நாளைக்கு தினசரி உட்கொள்ளக்கூடிய அளவுன்னு இருக்கு. ஒருத்தர் வந்து இவ்வளவு அளவு அவர் உடம்புக்குள்ள பூச்சிக்கொல்லி போகலாம் அப்படிங்கிறது. பட் அந்த அளவுக்கு அது வந்து வந்துடும் அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது. பட் அந்த இதை அலோவ் பண்ணாம இருக்கும்போது அந்த அளவை விட அதிகமா வந்து நம்ம உட்கொள்ளக்கூடிய விளைபொருள்கள்ல வந்து நமக்கு போகும்போது நமக்கு பாதகமான விளைவுகள் வந்து நமக்கு ஏற்படக்கூடியதா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து மருந்துகள் பயிருக்கு பயிருமே வேறுபடக்கூடியதா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து 40 நாட்கள் வரைக்கும், இன்னும் வந்து சில இது பாத்தீங்கன்னா வந்து அந்த அரை ஆயுள் காலம் வந்து ரொம்ப வந்து கூடுதலா இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கக்கூடியதா இருக்கு. இப்போ இந்த மேங்கோ அப்படின்னு எடுத்துன்னா பேக்லோ பிரசால் அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து வளர்ச்சி இது பண்றோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மண்ணுல வந்து அது வந்து அதோட அரையாயிரக்காரமே 955 நாட்கள் அளவு இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அதோட எஃபெக்ட் வந்து விளைபொருள்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப வந்து நம்ம அந்த முறையான வந்து காத்திருப்பு காலம் அப்படிங்கிறது நம்ம அதை போட்டோம் அந்த பயிருக்கு இது பண்ணோம்னா அதுல இருந்து வரக்கூடிய விளைபொருளை இத்தனை நாள் கழிச்சுதான் அறுவடை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நாள் கழிச்சு நம்ம அறுவடை பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த நச்சு அப்படிங்கிறது குறையக்கூடியதா இருக்கும். இப்ப இது நம்ம இப்ப பார்த்தோம் இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது. இப்ப அந்த நச்சு நீக்கும் முறைகள் நம்ம வந்து இப்ப இந்த அறுவடை பண்ண பொருளை வந்து நம்ம வந்து பொதுவா வந்து நம்ம வாங்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே அதுக்கு வந்து நம்ம வந்து முறைய வந்து கழுவி வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு வந்து இந்த காய்கறிகள் எல்லாம் வந்து நல்லா வந்து 2% உப்பு கரைசல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து 1 லிட்டர் வந்து 20 கிராம் வந்து நம்ம வந்து இந்த உப்பு வந்து போட்டு அந்த உப்பு நீர்ல வந்து ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ வந்து அந்த காய்களையும் பழங்களையும் போட்டு கழுவி எடுக்கலாம். அதே குடி தண்ணீரையும் நம்ம வந்து கழுவலாம். அதாவது அந்த மேல படிஞ்சிருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி எச்சங்களை வந்து வெளியேற்றக்கூடியதா இருக்கும். சில வெது வெதுப்பான வெந்நீர்லையும் நம்ம கழுகலாம். ஆனா வந்து நம்ம அந்த சமைச்சு சாப்பிடும்போது பச்சையா சாப்பிடுறது காட்டணும் அந்த நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது அதுல உள்ள அந்த நஞ்சிய அந்த எரிச்சிய நச்சோட அளவு அப்படிங்கிறது நமக்கு வந்து குறையக்கூடியதா இருக்கும். இதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பயிர் பாதுகாப்பு மருந்துகளை கையாளும் போதும் சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த விளைபொருள்களை வந்து நம்ம வந்து அறுவடை செய்யறதுக்கான அந்த காத்திருப்பு காலமா இருக்கட்டும், அடுத்தது விளைபொருளையும் நம்ம எப்படி வந்து பயன்படுத்தலாம். அப்போ விவசாயிகளுக்கும் வந்து அதை பத்தி ஒரு புரிதல், ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பா வந்து இந்த பூச்சிக்கொல்லிகளோட எச்சம் அப்படிங்கிறது நம்ம வந்து விளைபொருள்களையும் வந்து தவிர்க்கலாம். இதுதான் வந்து இன்றைய வகுப்புல வந்து நம்ம வந்து பார்த்தது. இதுல இப்ப வந்து உங்களோட சந்தேகங்களோ இல்ல வந்து உங்களோட வேற ஏதாவது விவாதங்கள் இருந்தா சொல்லலாம். பட் வந்து இந்த வகுப்போட முக்கியமான இது வந்து பயிர் பாதுகாப்பு வசதிகளை முறையா சரியா வந்து தகுந்த
ஒரு வழிகாட்டு நெறிமுறைப்படி தகுந்த முறையில வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது அதோட பாதகமான விளைவுகளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைக்க முடியும். அந்த விளைவுகள் வந்து நமக்கு மட்டும் இல்ல, பயிர்ல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளா இருக்கட்டும், அந்த பயிர்ல இருக்கக்கூடிய விளைபொருளா இருக்கட்டும், அந்த மண்ணா இருக்கட்டும், சுற்றுப்புற சூழலா இருக்கட்டும், பக்கத்துல இருக்க நீர்நிலைகள் இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து அதோட பாதகமான விளைவு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சரியான முறையில வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். அது வந்து நமக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கான ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் இல்ல, எந்தைய வந்து இந்த மொத்த சமூகத்துக்குமான ஒரு பாதுகாப்பு. அதை வந்து கண்டிப்பா வந்து ஈடுபடும் விற்பனையாளர்களுக்கு நீங்க வந்து உங்களை சந்திக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் சரி, மற்ற இந்த தெளிப்பு செய்யக்கூடிய அந்த ஸ்ப்ரேமேனா இருக்கட்டும், உங்களுடைய பகுதியின் மற்ற விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து இந்த தகவலை சொல்லணும் அப்படிங்கிற முறையில தான் இந்த வகுப்பு வந்து இது பண்ணோம்.